இந்த 10K ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கைட் பண்ணதில் ஒன் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டோரி சொல்லுங்கண்ணா. ஒரு ஃபேமிலியில் அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு இன்கமே லெஸ் தென் 19,000. பட் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோ கீழே அவங்க படித்து முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்கம், குடும்பத்துக்கான இன்கம் வருஷத்துக்கு இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருந்து அப்ராட் போறவங்களுக்கு நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு தைரியத்துல போயிடுறாங்க, மோட்டிவேஷன்ல போயிடுறாங்க. அங்க போய் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்க அவங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ அண்ட் சப்போர்ட்ஸ் எப்படி பண்றீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஒரு ஃபாரின் எஜுகேஷன் அட்மிஷன் அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் உங்க ஜென்ரேஷன்ல நீங்க சாரி கட்டிட்டு போய் தான் காலேஜ் படிச்சீங்க. இன்னைக்கு எல்லா ட்ரெஸ் கோடுமே வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிட்டு மக்களும் போட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஐ வுட் சே ட்ரெஸ் ஷுட் கிவ் யூ மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்ட் கொடுக்குற எந்த க்ளாத் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். விமனாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது. Today I see many women want to restart their life. What is one confident note you want to share to them? Have some consistent practices. என்ன வேணால் பண்ணலாம், எந்த ஏஜில் வேணால் செய்யலாம். பட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்பார்ட் இந்த 10K ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கைட் பண்ணதில் ஒன் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் மேம். 1 2 சொல்கிறேன். ஒருத்தர், அவருக்கு 3 டாட்டர்ஸ். அவர் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார், லைக் மார்க்கெட்டில் ஒரு ஏர்லி மார்னிங்ஸ் நடக்கும் இல்லையா பிஸ்னஸ், வெஜிடபிள்ஸ், அதில் கீரைகள் விற்கிறவர். இட்ஸ் அ ஹோல்சேல் பிஸ்னஸ். ஸ்டில் அவரோட 2 டாட்டர்ஸ் கேனடாவில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணது. நான் ஒரு டாட்டர் பெங்களூரில் நம்மளே தான் அட்மிஷன் பண்ணி படிக்க வச்சோம். ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். அதில் மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியும், நல்ல நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஸ்டோரி என்னை இன்ஸ்பயர் பண்ணது. பட் இவங்க வந்து ஃப்ரம் அ குட் பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஸ்டேபிளான பேக்ரவுண்ட். இதை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். அந்த மாதிரி மனநிலை எல்லா பேரண்ட்ஸுக்குமே வரணும் அப்படின்னு. அதர் ஸ்டோரிஸ், ஒரு ஃபேமிலியில் அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு இன்கமே லெஸ் தென் 19,000. பட் லோன் எடுக்கணுன்னா கூட 21,000 வேணும். அந்த அப்பா தான் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக he made certain practices and எங்களோட ஃபுல் சப்போர்ட் எடுத்துகிட்டு எஜுகேஷன் லோன் எல்லாம் பண்ணி இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோ கீழே அவங்க படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்கம், குடும்பத்துக்கான இன்கம் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் கிட்ட கிடைக்கும். இதே மாதிரி another அன்ஆர்கனைஸ் செக்டார், ஸ்க்ராப் விற்பாங்க இல்லையா, நாட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல், சாதாரணமான ஸ்கேலில், அவங்களும் அவங்க பையனை அனுப்பி யூஎஸில் ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட சம்பளம் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எக்ஸப்ட் ஃபார் எஜுகேஷன், அதுலேயும் ஓவர்சீஸ் எஜுகேஷன், ஐ வுடன்ட் சே தட் அதர் ஃபேக்டர்ஸ் குட் கான்ட்ரிபியூட் டு சச் அ க்ரோத் இன் அ வெரி ஷார்ட் டைம். ஸோ இதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள். இந்த 3 கதையும் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆசைப்படுவேன். இவங்களோட லைஃப்பில் அப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணது எங்கள் கம்பெனி மால்வி கோஸ்ட் ஒரு பெருமையாக நினைக்கிறோம். படித்தா ஒரு தலைமுறையோட தலையெழுத்தே மாறுங்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக சொன்னீங்க மேம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்போது நம்ம இந்தியன் கல்ச்சர்லேருந்து அப்ராட் போகிறவங்களுக்கு நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு தைரியத்தில் போயிடுறாங்க, மோட்டிவேஷனில் போயிடுறாங்க. அங்கே போய் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ அண்ட் சப்போர்ட்ஸ் எப்படி பண்ணுறீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஒரு ஃபாரின் எஜுகேஷன் அட்மிஷன் அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் 6 months மினிமம், 1 வருஷம் 2 வருஷம், சம்டைம்ஸ் 4 years அவங்களோட ப்ரொஃபைலை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மினிமம் 6 மாத காலத்தில் கூட அவங்க நம்மளோட இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் பேசுவோம். பேசிக்காக ஒரு குணாதிசயம், எங்கள் கம்பெனி மால்வி கோஸ்ட் எப்படின்னா, வி டோன்ட் ரியாக்ட் டு எனி திங்.
வி ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். எல்லா இடத்துலையும் எல்லா காலகட்டத்துலேயும் பொறுமையாக தான் பதில் சொல்லுவோம். அவங்களுக்கு லைஃப்பில் இது ஒன்று, நமக்கு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நாம் கொடுக்குறோமோ அதை தான் அவங்க போய் இன்டர்நேஷ்னல் செட்டப்பில் பார்க்க போகிறாங்க. பீப்புள் ஜஸ்ட் சே ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா சாரின்னு மட்டும் சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் எவ்வளோ தூரம் நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். அங்கே ஒன் சாரி சொல்லிட்டு அது முடியும்னா அவங்களே எல்லாமே அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வந்து சாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸில் இருந்து நாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எல்லாமே வி வுட் டூ ஃபார் யூ, பட் எங்கள் லிமிட்டை தாண்டினது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த குவாலிட்டிஸை அவங்க அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் ஊருக்குள்ளே மௌலினி ஒருத்தரை பார்த்தோன்னா என்ன கேட்போம்? நல்லா இருக்கீங்களா, வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? இது யார்கிட்டே கேட்காதீங்க, ஹலோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காமனான விஷயம் பேசணும். பிகாஸ் அவங்க வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலில் பர்சனலாக எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தில் இருந்து ஆரம்பித்து எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும், வெதரில் வெளியே போகலாமா போகக்கூடாதா, எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகலாம், போன உடனே தெர்மல் வேர் போடணும், குளிர் பிரதேசத்துக்கு போனாங்கன்னா ஷவர் திறக்கும் போது தள்ளி நின்று ஷவரை திறக்கணும், மேலே பட்டுச்சுன்னா உடனே ரொம்ப சளி பிடிச்சிரும், ஏன்னா ஐஸ் கோல்ட் வாட்டர் வரும். இதையெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அண்டு பாஸ்போர்ட்டை எந்த இடத்துலையுமே வச்சிடக்கூடாது. எது தொலைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் வச்சுக்கணும். ஃபோனும் பாஸ்போர்ட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளோட சொல்லுவாங்க, இங்கே இதை வச்சேன் அங்கே வச்சேன் அப்படின்ட்டு. இட் குட் பி அ பிஸ்னஸ் கிளாஸ் ஆல்சோ, பட் பொருட்கள் எங்கேயாவது மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், திருட்டு போகலாம். ஸோ இதையெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றத ஓரியன்டேஷன் கொடுத்து தான் நம்ம அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் மால்வி குவெஸ்ட் ஹேஸ் எ ப்ரோக்ராம் கால்ட் எஜுகேஷன் அண்ட் பியாண்ட். எஜுகேஷன் அண்ட் பியாண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய படிப்பு முடித்த பின்னாடி ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் நம்மளோட கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் வி டெல் தெம், உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா யுவர் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஷுட் பி மால்வி குவெஸ்ட். உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடலாம், பட் எங்களையும் கூப்பிட்ருங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒன்று உங்களை ரீச் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்கள் நெட்வொர்க் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. காட்ஸ் கிரேஸ் பெருசாக எதுவும் நடந்ததில்லை, பட் கூப்பிடுங்கன்னு சொல்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் வி ஹாவ் அ சப்போர்ட் சிஸ்டம் எவ்ரிவேர். நேற்று கூட 26 ஒரு யூகே போகிறாரு ஒரு பையன், பெரிய யூனிவர்சிட்டிக்கு. அவர் அக்காமடேஷன் வேணும்னாரு. ஆல்ரெடி இப்போ அவங்க படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டை அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ வி டூ தட் அன்டில் தேர் ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லி இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் எஜுகேஷன் அண்ட் பியாண்ட் இஸ் an எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ரன் பை மால்வி குவெஸ்ட். இதுக்கு நம்ம எந்த பணமும் வாங்குறது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஏதாவது தேவைகள் வேணும், மென்டாரிங் வேணும்னாலும் வி டூ இட். 2 மெசேஜ் எனக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட். A very good message for everybody, despite any age and everything. That is the one thing which we are doing. இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டாலுமே we see comments flowing in a very unmatured manner also. So respond, do not react அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட், மெசேஜ் அண்ட் கன்வே டு ஆல். அண்ட் ஐ see நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு முன்னாடி how we train them in the home. நீ வந்து உன்னோட டீச்சர் போய் கேளு, உனக்கு ஏதாவது வேணும்னா உன்னோட அக்காசை கேளு, நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி நீங்கள் அனுப்புறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ நியூஸ் ஃபார் மீ. திருச்சி ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். இங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உங்களோட குவாலிட்டிஸ் நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ வுட் சே தட் த கம்பெனிஸ் கான்ஃபிடென்ஸ், எங்களோட டீமில் இருக்கிறவங்களோட கான்ஃபிடென்ஸ், த ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் விதின் மால்வி குவெஸ்ட். ஒரு கண்ணில் பார்க்காத இடத்த பற்றி நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது நாம் க்ரியேட் பண்ண ஒரு பில்ட் பண்ண ட்ரஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வி நோ இட். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாமே இருக்குது. பியாண்ட் தட் உங்களை நாங்கள் என்கேஜ் பண்ணணும். அப்போது நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ அங்கே நடக்குது, யாரை ரீச் பண்ணுவீங்க? நீங்களாம் சோஷியல் மீடியா பார்த்து ஆப்வியஸாக ப்ரொஃபைல் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல இடம் கிடைக்கும். பட் ஒரு இன்சிடெண்ட்டோ உங்களுக்கு ஒரு தேவையோ இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு வரணும்ல. எல்லா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் ஒரு அவங்களுக்கான அட்வைசர் இருப்பாங்க. ஸ்டில் இங்கே இருந்து ஒருத்தர் மூலமாக நீங்கள் பண்ணும்போது யூ சேவ் அ லாட் ஆஃப் டைம், மனி அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ ஐ வுட் சே தட் எங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இஸ் வாட் helps us to
do this. Knowledge is power. Obviously. So all the proverbs are very true in life. Very If true. you practice well. Yes. Malvi Quest oda future plan enna ma'am? Already we are established in 4 countries. Pan India இன்னும் முழுசா போகணும். We are present in metro cities. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் penetrate பண்ணணும். அதே மாதிரி யூஎஸ்லேயும் we are now in New Jersey state. இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் போகணும். அஃப்கோர்ஸ் அதர் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா அங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகணும். The challenge that Malvi Quest has is we work for the world's top most universities only. அப்போது அந்த ப்ரொஃபைலை ரெடி பண்ணணும், அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கணும். பிகாஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் நிறைய பணம் கொடுத்து தான் ஃபாரினில் படிக்கணும் அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் மீ, த ஹையஸ்ட் ஸ்காலர்ஷிப் இஸ் அவார்டட் பை ஹார்வர்ட், விச் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்ட். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க, ஃபாரினில் போய் படித்து அந்த நாலேஜை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் செட்டில் ஆகுங்க. பட் தேர் இஸ் அ பிக் ஃப்யூச்சர் ஃபார் யூ அட் ஜீரோ காஸ்ட்லேருந்து 50% 100% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அவங்கள நம்ம டேப் பண்ணி கண்டுபிடிச்சி நல்ல படிப்பு கொடுக்கணுன்றது மால்வி கொஸ்டோடைய ஃப்யூச்சர் பிளான். நம்மளோட ஃபேப்ரிக் ஹிஸ்ட்ரி அண்ட் த கல்ச்சர் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ இன்றைக்கி சாரீஸில் வந்துட்டு தேர் ஆர் ஃபியூஷன் சாரீஸ் கம்மிங் அப். Patola with silk, kalamkari with silk. Since you're a very traditional person from a traditional family, how do you see up this culture? Yeah. Maulini, to answer to this question, I'm a free will person. அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, என்ன விஷயத்தை அவங்க வேர் பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக நிற்பாங்களோ அதில் அவங்க சூஸ் பண்ணி போகலாம். ஐ லைக் டு வேர் சில்க் சாரீஸ் இன் த ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னா தட்ஸ் மை வில். இப்போது இருக்கிற சின்ன குழந்தைங்க ஆர் ஈவன் என்னோட ஏஜ் இருக்கிறவங்க பட்டு புடவையில் கலம்காரி டிசைன் கட்டுறதை நான் பார்க்குறேன். தட் லுக்ஸ் குட் ஆன் தெம். ஸோ அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, ஐ எம் ஃபார் ஃபியூஷன் ஆல்வேஸ். எஸ். யா, நான் காஞ்சிபுரம்லேயே கலம்காரியை பார்த்துருக்குறேன். அட் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ், க்ளோஸ் டு 50K மேலே இன்வெஸ்ட் பண்ணி. பிகாஸ் பட்டு புடவைலாம் கொஞ்சம் வருஷம் கட்ட போகிறோம், இது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கு பிடிக்கும்னா கட்டிக்கலாம். ஸோ ஃபியூஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ஃபியூஷன் வர வர தான் க்ரோத் இருக்கும், எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ எம் ஃபார் இட். உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் சாரீ கட்டிட்டு போய் தான் காலேஜ் படிச்சிங்க. இன்றைக்கி எல்லா ட்ரெஸ் கோடுமே வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிவிட்டு மக்களும் போட்டுட்ருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட், ஆர் ஹவு டு யூ see that? ஐ வுட் see a dress should give you, make you feel comfortable. அந்த கம்ஃபர்ட் கொடுக்குற எந்த க்ளாத் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். விமனாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் எப்படி காட்ட முடியும், நம்ம நிமிர்ந்து நின்று கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு எந்த ட்ரெஸ் எல்லாம் நம்மளை அலோவ் பண்ணுதோ அந்த எல்லா டைப் ஆஃப் காஸ்டியூமுமே வேர் பண்ணலாம். யா, இட்ஸ் பர்சனல் சாய்ஸஸ். டுடே ஐ see many women want to restart their life. What is one confident note you want to share to them? Have some consistent practices. என்ன வேணால் பண்ணலாம், எந்த ஏஜில் வேணால் செய்யலாம். பட் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. லைஃப் ஹேட் இட் பீன் அ பெட் ஆஃப் ரோசஸ், நமக்கு எந்திரிக்கணும்னு மனசே வராது. அதில் ரோஸ்க்கு கீழே தான்ஸ் இருந்தால் தீஸ் ஆர் மெட்டஃபர்ஸ். சேலஞ்சஸ் வரும்போது தான் வி லேர்ன் அ லாட். வி லேர்ன் டு ஓவர் கம் தட். அப்புறம் அது நம்மளோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக மாறிடும். புது சேலஞ்ச் வரும்போது திரும்ப திரும்ப ஓவர் கம் பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். I never knew that I would be creating an empire like this when I started. I started for a little bit of financial independence, nothing else. But செஞ்சதை நல்லா செய்யணும், நாலேஜ் வேணும், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அடிஷ்னலாக என்னவாது கற்றுக்கணும். ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங், ஐம் டாக்கிங் அபவுட் எஜுகேஷன் ஆர் ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங். எல்லோரும் 3 வருஷம் 5 வருஷம் படிக்கணும்னு இல்லை, ஒரு 3 months கோர்ஸ், 5 months கோர்ஸ், ஈவன் த Udemy courses like 15 days. அதை கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா growth is going to be guaranteed, I would say. Ma'am, I have a few set of rapid fire questions for you. So I would like to start. Go ahead. What is your favorite fabric? Silk. Silk. What is your favorite color in silk? Yellow. Yellow. When was the first time you wore a saree? 15 years old when I was. Planned when? Color. Sorry, Banarasi saree. So அப்பவே you had Banarasi sarees and all. அந்த தாத்தா ஜவுளி கடன் சொன்னாங்க. Right. அது என்னோட தாத்தாவுடைய மறைவுக்கு வாங்கி கொடுத்த புடவை. So most memorable too. உங்கள் ஹபி உங்களுக்கு கிஃப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் saree கலர்? Only the wedding saree, maroon. உங்களோட ஃபியூச்சர் இன்லாஸ்க்கு நீங்கள் saree சேர்த்து வச்சுருக்கீங்களா? வருஷம் 10 புடவை 2 வருஷமாக வாங்கி வச்சுட்டே இருக்கேன். Hope to find them soon.
நீங்கள் சிக்காகோவில் கிராஜுவேஷன் ஆனப்போ அந்த கிராஜுவேஷன் டேக்கு நீங்கள் சாரி கட்டிட்டு போனீங்களா? That was an ivory color saree. வாட் வாஸ் த ஃபீட்பேக் யூ காட் ஆஃப் த சாரி? People liked it. Single piece எப்படி ட்ரைப் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். How many wardrobes you have at your home? One full wall to wall kind of. அவ்வளோதான். How often do you wear your saree in a year? Once a year or twice. Twice. A year. Okay. It was a wonderful opportunity to have a conversation with you. Nariya learning experiences and insights from you. Very inspiring for the coming generation, upcoming generation, older generation, and for the teens and tweens also. Thank you so much, ma'am, for being with us today. Thank you, Maulini. I wish excellence and prosperity to you, Maulini, as a director of this big establishment, Navneeta Silks. I wish you to go to places, to many cities, many countries sooner. தேங்க்யூ எவ்ரி ஒன். இது மாதிரி இன்னும் நாயகி அட் நவநீதால நம்ம நிறைய கெஸ்ட்டோட வர வாரங்களில் பேச போகிறோம். ஸ்டே டியூன்ட்.